ஓசூர்ல இருந்து வந்திருக்கேன்னா கவுடாவான்னு கேட்கிறவன் அந்த நாட்டில் சமூக நீதி போராளி. நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்கிறவர் இங்க சாதி ஒழிப்பு போராளி. கடைசி வரைக்கும் கீழ்வன்மணி படுகொலையில சம்பந்தப்பட்ட கோபாலகிருஷ்ணன் நாயக்கர் என்று தெரிந்தும் அந்த நாயக்கரை காப்பாத்த கம்யூனிஸ்டுக்காரன் ஏதோ கூப்பிடறான்னு போராட்டம் பண்ணா அவன் குடிசை வச்சு எரிக்காம என்ன செய்வான் என்று பேசிய ஈவேரா இங்க சாதி ஒழிப்பு போராளி. தன்னுடைய சமூகத்திற்கு சார்ந்தவன் என்பதற்காகவே எதையுமே கண்டுபிடிக்காத ஒருத்தரை விஞ்ஞானி ஆக்கிய ஈவேரா சாதி ஒழிப்பு போராளி. எங்க அண்ணன் கூட கேட்டேன் அந்த சர்ச்சை வரும்போது, இந்த பாலம் கட்டும்போது, அண்ணன் என்னண்ணா இந்த நானும் படிச்சு பார்த்தேன், இந்த ஜிடி நாயுடு எதனா கண்டுபிடிச்சாரு, அதை தானே அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னாரு. திஸ் சீமான் ஸ்ட்ரோக் அதைத்தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க ஒரு வாரமா. அது மாதிரி தன் சாதியை சார்ந்தவர்கள் எல்லாம் தூக்கி விட்டவன் இங்கே சாதி ஒழிப்பு போராளி. ஆனால் சாதியும் நிறமும் அரசியலுக்கு இல்லை. சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு லாயக்கில்லை. சாதிய எண்ணம் கொண்டவன் சாமியை கூட கும்பிடுற தகுதி இல்லை என்று முழங்கிய தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் எப்படி சாதி வெறியர்? இங்க பல பேர் அக்டோபர் 30 தேவர் ஜெயந்திக்கு போவாங்க. ஒரு பங்கு, மஞ்சள் சோப்பு கயிறு, மஞ்சள் சோப்பு பொட்டு, தேவர் நம்மாளுக்க. அப்படியா? சரி, தேவர் நம்மாளுக்க. சரி, அவர் என்ன படிக்க? தேவர் நம்மாளுக்க. சரிடா, தேவர் என்ன? தேவர் நம்மாளுக்க. அது இருக்கட்டும்பா, தேவர் என்ன? அதெல்லாம் தெரியாது. தேவர் நம்மாளுக்க. கொண்டையங்கோட்டை மறவர் அவரு. சரிடா, கொண்டையங்கோட்டை மறவர் தான்டா. அவர் என்ன பண்ணியிருக்காரு அதை பத்தி கவலை கிடையாது. தேவர் நம்மாளுக்க. மது, மாது, சூது, பெண்ணாசை, மண்ணாசை எல்லாவற்றையும் துறந்து நின்ற ஒரு தெய்வ திருமகனாருடைய ஒரு ஆலயத்துக்கு குடிச்சிட்டு ஒரு மானத்தமிழ போவானா? போவதை ஒரு மானத்தமிழன் ஒரு கட்சி வச்சு எவனாவது அனுமதிப்பானா? குடிச்சிட்டு போய் அந்த தேவ திருமகனாருடைய பசுமுன் நினைவிடத்துல குடிச்சிட்டு ஆட்டம் போடுது, தலையில மஞ்சள் சோப்பு துண்டை கொட்டிட்டு ஒரே ஆட்டம் போடுது, தேவர் தேவர் அவர். இது என்னடா இது? வல்ல தமிழ்நாட்டிலேயே தேவர் திருமகனாருடைய பெருமைகளையும் புகழையும் அவருடைய வரலாற்றையும் பேசுகிற ஒரே ஒரு தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். ஏன்? அவருக்கு தெரியும் பேசுறாரு. மற்றவங்களுக்கு என்ன தெரியும்? அவர் தேவர்னு தெரியும். தேவர் என்ன பண்ணாருன்னு தெரியாது. 9 ஆண்டுகள் சிறை, மதுரை மகாலட்சுமி தொழிலாளருக்காக 6 மாதம். வெளியே வந்த உடனே இந்தியாவிலே 2 பேருக்கு தாங்க வெள்ளைக்காரன் என்ன சொல்றான்? அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்றான். நீங்கள் அரசியல் பேசக்கூடாது, வெள்ளைக்காரர் ஏத்து பேசக்கூடாதுன்னு சொல்றான். ஒன்று அங்கே பாலகங்காத திரகல், இன்னொன்று நம்முடைய தாத்தா தெய்வ திருமகனார். அப்படி பேசக்கூடாது என்று சொன்னபொழுது அவர் என்ன சொல்றாரு? பேசக்கூடாதுன்னு முடங்கல, கண்டிஷன் பையில கையெழுத்து போடல. நீ யாரா எனக்கு கட்டளையிட என் மக்களிடத்தில் பேசுவதற்கு எவன் எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று பேசி தொடர்ச்சியா வெள்ளைக்காரனுக்கு எதிராக பேசுகிறார், படையை கட்டுகிறார். என்ன பண்றான்? கைது பண்ணி திருச்சி சிறை 6 மாசம், திருப்பி மத்திய பிரதேசக்கூடிய தாமோ சிறை, அமராவதி சிறை என்று 6 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் தொடர் சிறை. ஜெயிலிருந்து வெளியே வராரு. ஜெயில் வாசல்லே கைது செய்யப்பட்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் மீண்டும் சிறைப்படுத்துறான். சுதந்திர இந்தியாவில், சுதந்திரத்துக்கு முந்தைய இந்தியாவில் வெள்ளைக்கார ஆட்சியில வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது எங்கள் தாத்தா தேவருக்கு. சுதந்திரம் அடைந்த பிறகு நீ பேசக்கூடாது என்று தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு ஒரு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டப்பட்டது எங்கள் அண்ணன் சீமானுக்கு. இதுதான் தேவருக்கும் அண்ணன் சீமானுக்குமான ஒற்றுமை. தொடர் சிறை தேவருக்கு, தொடர் சிறை அண்ணன் சீமானுக்கு. அங்க நாங்க பாடினோம், சீமானை பேச விடு, செந்தமிழை கேட்க விடு, பேசி பேசி நாட்டை எடுத்த பெருசேனி ஓடிவிடு, சீமான் பேசி கலக்கும் அது சிறுத்தை புலியின் முழக்கம் என்று பாடினோம். ஏன்? தொடர் ஜெயிலு. சரி, திருப்பி ஜெயில போட்டார், விட்டாரா? திரும்பியும் விடுதலைக்காக நின்றார், தொடர்ச்சியா களத்துல பேசினாரு. மீண்டும் 2 ஆண்டுகள் ஒரு பொய்யான வழக்கில் 1957 கைது, மொத்தம் 9 ஆண்டுகள் ஜெயிலு. அதை அவரே பதிவு பண்றாரு. இந்த நாட்டில் திராவிட நாடுன்னு கேட்குறாங்க. ஜின்னா பாகிஸ்தான் கேட்டாருன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. ஜின்னா இந்த நாட்டின் விடுதலைக்காக உழைச்சாரு, அவர் தனி நாடு கேட்கிறாரு பாகிஸ்தான். நீ திராவிட நாடு கேட்கிறிய? விடுதலை போராட்டத்தில் நீ எந்த இடத்துல போராடி இருக்கிற? வெள்ளக்காரனுக்கு கூஜா தூக்கிய நீங்கள் எப்படிடா திராவிட நாடு கேட்பீர்கள் என்ற கேள்வியை கேட்டாரு. ஏன் தெரியுமா? தேவர்கிற பேரை கேட்ட அந்த திராவிட கும்பல் கதரும். திராவிட கும்பலை ஈவேராவை கடைசி வரைக்கும் கதற விட்ட ஒரே ஆளு அன்னைக்கு எங்க தாத்தா, இன்னைக்கு அண்ணன். இதை நான் சொல்லல. மலேசியாவுக்கு ஒரு நிகழ்வுக்காக போகும்போது நானும் மன்னன் ஹிமாயினும் மன்னன் தேவாவும் போயிருந்தோம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி. அந்த மலேசியா நிகழ்வில் பேசிய ஒரு மலையக தமிழர் கண்ணதாசனுடைய வாரிசு அவர் சொல்றாரு,
தேவர் திருமகனாருக்கும் சீமானுக்கும் ஒரே ஒற்றுமை தான். ரெண்டு பேர்ட்டையும் திராவிடம் தர்க்கத்தில் வெல்ல முடியல. அன்னைக்கு தேவர் உயிரோடு இருக்கிற வரை முதுகுலத்திற்குள்ள ராமசாமி நுழையல. சீமானும் தம்பிகளும் இருக்கிற வரை இந்த ராமசாமிங்கிற தத்துவம் இங்க மேல எல்லாம் முடியல. ஒரே நாள்ல 100 விளக்கு போட்டான். கைது பண்ண செல்லாதுன்னு அவனுக்கே தெரியும். இந்த இது சொல்லுவாங்கல்ல, இது வந்து இதுல நிக்காது, நீதிமன்றத்தில் நிக்காத மாதிரி ஒரு வழக்கு. ஏன்னா எல்லாமே அவர் பேசி வச்சுட்டு போயிருக்காரு. அப்போ தர்க்கத்துல திராவிடத்தை ஈவேராவை களங்கடிக்க வைத்தவர் தேவர் பெருமகன். அதனால தான் பயப்படுறான். அதனால தான் தேவர்ங்கிற பேரை, முத்துராமலிங்க தேவர் என்ற பேரை கேட்டாலே அவனுக்கு டவுசர் நனைஞ்சிரும். யாருக்கு? திராவிட கும்பலுக்கு. அவர் சாதி வெறியர், அவர் சாதி வெறியர்மா. அவர் கேட்கிறாரு, இந்த மாதிரி மீனாட்சிக்கு வந்து வருஷம் திருக்கல்யாணம் பண்றீங்களே, யாரு? ராமசாமி. ராமசாமி இருக்காப்ல, ராம்ஸ் கேட்கிறாப்ல. ராம் ரா ரா கேட்கிறான், ரா கேட்கிறாப்ல. சரி ராம்சேன்னு வச்சுக்கோ, ராம்சே கேட்கிறாப்ல. அதாவது வருஷம் மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் பண்றீங்களே, ஏன்னா வருஷம் கல்யாணமா, வருஷம் ஒரு புருஷனான்னு கேட்கிறாப்ல. அன்னைக்கு யாரும் அவரை ஏத்து பேச ஆளுன்னு நினைச்சு பேசிடுறாரு. அங்க ஒரு ஆம்பளை இருக்காரு, உடம்புல தமிழ் ரத்தம் ஓடக்கூடிய, பச்சை ரத்தம் ஓடக்கூடிய ஒருத்தன் இருக்கா. மீனாட்சியின் வாரிசு இருக்கான்னு தெரியல. கேட்கிறாரு, சரிப்பா வருஷம் மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் பண்றோம், அதனால வருஷம் ஒரு கல்யாணமா ஒரு கணவரான்னு கேட்கறிய, நீ வருஷம் பிறந்த நாள் கொண்டாடுறிய, நீ என்ன புதுசா உங்க ஆத்தாளுக்கு பிறந்தையான்னு கேட்டாரு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. இப்போ முத்துராமலிங்க தேவருக்கும் சீமானுக்கு என்ன பந்தம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. அதே மொழி, அதே மொழி. அதனால தான் அந்த அந்த மொழி அப்படியே கடத்தப்படுது மக்கள்கிட்ட. தேவர் பேசும்போது அவர் ஆன்மீகவாதியாக இருந்தார், அரசியல்வாதியாக இருந்தார், மக்கள் தலைவராக இருந்தார். அதே போலத்தான் சீமான் அரசியல்வாதியாகவும் தலைவனாகவும் மக்கள் கொண்டாடுகிற போராளியாகவும் இருப்பதால் மட்டும்தான் இந்த கூட்டத்தை திமிரோடு நடத்த முடிகிறது. இல்லைன்னா தமிழ்நாட்டில் ஸ்டாலின் சொல்லுங்க, என் தாத்தா முத்துராமலிங்க தேவர் என்று ஸ்டாலின் சொல்லுவாரா? என் தாத்தா முத்துராமலிங்க தேவர் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரா? என் தாத்தா முத்துராமலிங்க தேவர் என்று விஜய், அவர் தாத்தாவே சொல்ல மாட்டாரு, சொல்லுவாரா? யார் சொல்லுவா? உதயநிதி ஸ்டாலின், நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, மோடி, அமித்ஷா, எவன் சொல்லுவா? தமிழ்நாட்டிலே என் தாத்தா முத்துராமலிங்க தேவர், என் தாத்தா ரெட்டமலை, என் தாத்தா இமானுவேல், என் தாத்தா காமராஜர் என்று சொல்லுகிற உரிமை இருக்கிறது எங்க அண்ணன் சீமானுக்கு மட்டும்தான், வேற எவனுக்கும் கிடையாது. ஏன்னா அவர் உண்மையிலேயே பேரனாக களத்தில் நிற்கிறார், கொள்கை பேரனாக. எந்த கனவை கண்டு முன்னோர்கள் நின்றார்களோ அந்த கனவுக்காக நிற்கிறார். உங்க டிராவிஷன்ஸ் மாடல், டிராவிடியன் ஸ்ட்ரோக், உங்க சின்னவர், சின்ன சமைந்தார், இளைய சமைந்தார், உங்க புரட்சி புயல் மக்களை போடுறாங்க பாருங்க, என்னெல்லாம போடுறாங்க. தமிழரை மீட்க பயணம். எதுக்கு மீட்கணும்? உங்ககிட்ட தான் முதல்ல மீட்கணும். தமிழரை உங்ககிட்ட தான் மீட்கணும். ஒரு அரசியலை புரட்டி போடுகிற இடத்துல தேவர் திருமகன் இருந்தார் அன்னைக்கு. இல்லைன்னா தொகுதிக்கு போகாம இன்னைக்கெல்லாம் தொகுதிகளை தலைகீழ்னு தண்ணி குடிச்சு, தொகுதிக்குள்ள மக்களை பாக்ஸ் கட்டி உட்கார வச்சு, தொகுதிக்கு போற மக்களை வந்து தினமும் காலையில வான்கோழி பிரியாணி, மத்தியானம் கோழி பிரியாணி, இரவு மட்டன் பிரியாணி போட்டு எதிர்கட்சிகள் பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக தனியாக கொண்டு போய் மண்டபம் பிடிச்சு அடைச்சு வச்சு ஓட்டு கேட்கிற கட்சிகளுக்கு மத்தியில கடைசி தேர்தலில் தொகுதிக்கே போகல. தொகுதிக்கே போகாமல் ஒருவரால் வெல்ல முடிகிறது என்றால் அவர் எப்பேற்பட்ட தலைவராக இருந்திருப்பார் என்பதை நாம் கற்பனை செய்து கொண்டு பார்த்துக்க முடியும். ஏன்னா அவர் மக்கள் இருந்து வந்தார். சும்மா தேவர் சமூகம் தேவரை கொண்டாடல, அவர் அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு இயேசு பிரான், அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு நபிகள் நாயகம், அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு கிருஷ்ண பரமாத்மா என்பதால் அரிதினும் அரிதாக, சேத்தில் முளைத்த செந்தாமரை போல ஒரு அரிதினும் அரிதாக 1000 ஆண்டுகளுக்கு ஒருத்தன் பிறப்பான்னு சொல்லுவாங்களே, அப்படி ஒருத்தர் பிறந்தார். அதனால் இறந்து 52 ஆண்டுகள் ஆகியும், ஏன் எங்க அண்ணன் ராஜேந்திரன் சொன்ன மாதிரி இன்னும் 5000 ஆண்டுகள் ஆனாலும் தமிழ் சமூகம் தேவர் திருமணாரை கொண்டாடும். அப்படிப்பட்ட வேலையை பார்த்திருக்காரு அவரு. எல்லாரும் கைரேகை வைக்கணும், கைரேகை வைக்கலன்னா உயிர் போயிடும், கைரேகை வைக்கலாம் வீட்டுக்கு விட மாட்டான், கைரேகை வைக்கலாம் கைது பண்ணிடுவான்னு சொல்லும் போது, கைரேகை சட்டை கொண்டு வரும்போது, நீ கைரேகை வைப்பதற்கு பதிலாக கட்டை விரலை வெட்டி வீசு என்று பேசிய ஒரு பெருமகன். அந்த கைரேகை என்கிற குற்ற பரம்பரை சட்டத்திலிருந்து மறவர மட்டும் இல்ல, கல்லற மட்டும் இல்ல, வளையற மட்டும் இல்ல, உடைய ஊராளி கவுண்டர் மட்டும் இல்ல, 82 சமூகங்களுக்கு குற்றம் பரம்பரை சட்டத்தை ரத்து செய்ய போராடி ரத்து செய்ய வைத்தவர் தேவர் திருமகன். அதனால அவன் தேவர் ஜெயந்தி கொண்டாடுறான். தேவர் என்பதற்காக கொண்டாடல, அவர் எங்கள் தேவைக்கு நின்னார் என்பதற்காக கொண்டாடுறான்.
சும்மா சாதிக்காக இதே சமூகத்தில் சேதுபதி மன்னர்கள் இருந்திருக்காங்க, எத்தனையோ பெரும்பெரும் ஜமீன்தார்கள் இருந்திருக்காங்க. தன்னுடைய சமூகத்தை சார்ந்த ஜமீன்தார்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று தெரிந்தும் ஜமீன்தாரி முறையை எதிர்த்து போராடிய தலைவர் தேவர் பெருமகனார். எல்லாரும் ஒன்னா நிக்கிறான். யார் ஜமீனு? மறவர் ஜமீனு, நாயக்கர் ஜமீனு, பறையர் ஜமீனு, சாத்தாங்குளம் பறையர் ஜமீனு, அப்புறம் நாயுடு ஜமீனு, கவுண்டர் ஜமீனு, படையாச்சி ஜமீனு. பெரும்பான்மை சமூகம், ஆதிக்க சமூகம், இடைநிலை சமூகம் என்று அழைக்கப்படுகிற சமூகம். அந்த சமூகத்தை எதிர்த்து தான் 72 பாளையம், மறவர் பாளையம், 72 ஜமீன்தாரையும் எதிர்த்து உழைக்கிற கூலி தொழிலாளருக்காக. அங்க ஜமீன்தாருக்குன்னு யார் வேலை பார்ப்பாங்க? யார் வேலை பார்ப்பா? தேவேந்திரரு, பறையரு, வண்ணாரு, நாவிதரு, இவங்க தான் வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்காக நின்னவர் தான் தேவர் திருமகனார். அதனால தான் இன்னைக்கும் பசுமுன்னில் தேவர் குருபூஜை வருகிற பொழுது தேவேந்திர வீட்டினுடைய முதல் பானை வைத்த பிறகுதான் அந்த பொங்கல் துவங்குகிறது. அது ஒரு ஒற்றுமை. அது சும்மா இவன் பேசுவான், அவரால் கலவரம் வந்துச்சு, அதெல்லாம் இல்லை. தம்பி மதிவானன் கூட அழகா சொன்னாங்க, அண்ணன் கரிகால பாண்டி அழகா சொன்னாங்க. இது திராவிடத்தினுடைய சூழ்ச்சி. தேசியமும் திராவிடமும், இந்திய தேசியமும் திராவிடமும் சேர்ந்து தேவர் இருந்தா தென் மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி நுழைய முடியாது என்று திட்டமிட்டு அவரை வீழ்த்த துடிச்சாங்க. நாம் தமிழ் கட்சிக்கும் அவருக்கும் இன்னொரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கு. ஏன்னா சாகர வரைக்கும் திராவிடத்தையும் காங்கிரஸையும் அவர் வேறெடுத்து நின்னாரு. எங்களுடைய கோட்பாடும் காங்கிரஸையும் திராவிடத்தையும் வேறெடுத்து நிற்பதுதான். அதுக்குதான் நாம் தமிழ் கட்சி துவங்கப்பட்டுச்சு. அவர் எதை விட்டுட்டு போனாரோ அந்த பணியை நாம் தமிழ் கட்சி சீமான் தொடங்கி கொண்டு போயிட்டு இருக்காரு. ஒரு வரலாற்று தலைவனை கொண்டாடுகிற பெருமையும் உரிமையும் அண்ணன் சீமானுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, அந்த வரலாற்றை படிப்பாரு. பேருந்துல போயிட்டு இருக்கும்போது, பேருந்துல இந்த வாகனத்தில் மகிழுந்துல போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் சீமான் கதை பேசுவாங்க, இல்லை பாட்டு பாடுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 10 ஆண்டு காலத்தில் ஒரு 1000 தடவையாவது நம்ம தாத்தா நம்ம தாத்தா நம்ம தாத்தா நம்ம தாத்தா என்று அவர் சொன்ன கோட்பாடை என்று சொல்லியிருப்பார், மண்டைக்குள்ளே ஏற்றிருப்பார். டேய், ஒருத்தன் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடிடா இந்த புறாக்கள் போல மனிதர்கள் கூடு கட்டி வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கானடா, எப்படா அப்படிம்பாரு. தண்ணீரை போல பாலை விற்பாங்கன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கானடா, இந்த மாதிரி விளைநிலங்களெல்லாம் பட்டா நிலக்களாக மாறி வீடு மனைகளாக மாறும்னு சொல்லியிருக்காரடா, இப்படி மாறிடுச்சு தீர்க்க தரிசி போல சொல்லியிருக்காருன்னு. அப்படி பார்க்கும்போது அந்த கட்டடங்களை பார்க்கிற பொழுது, அந்த தண்ணீரை பாலை பார்க்கிற பொழுது, வீட்டு மனைகளை பார்க்கிற போதெல்லாம் தேவர் திருமகனுடைய முகத்தை நினைவு கூர்ந்துக்கிற ஒரு தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். சும்மா கடமைக்கு கூட்டம் போடுற தலைவன் இல்ல. நம்ம ஊர்ல அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் வியாபாரிகளாக மாறிவிட்டார் என்று சொன்னாரு. அந்த வியாபார அரசியலை மாற்றி, அந்த சாக்கடை அரசியலை பூக்கடையாக மாற்ற, அந்த கெட்டுப்போன அரசியலை தூய அரசியலாக மாற்றத்தான் அவருடைய வழிவந்த பேர பிள்ளைகள் இந்த களத்திலே உழைத்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே எவனையோ தலைவன் என்கிறான். திரையில நடிச்சவன் எல்லாம் இங்கே தலைவனாக கொண்டாடப்படுகிறான். மக்களுக்கு பிரச்சனை என்றால் மக்களோடு செல், மக்களோடு வாழ் என்று அண்ணாதுரை சொன்னார் என்பதை பேசக்கூடிய தலைவர்கள் 41 பேர் பாடிய பனையூருக்கு கொண்டு வான்னு சொல்லாம 41 பேரை பனையூருக்கு வான்னு சொல்லியிருக்கிறான். இவனெல்லாம் தலைவன் என்று இந்த நாட்டில் கொண்டாடப்படுறான். முத்துராமலிங்க தேவரும், காமராஜரும், கக்கனும், ஜீவானந்தமும், சிங்கார வேலரும், மாப்போசியும், ரெட்டமலை சீனிவாசனும், அயோத்தியாச பண்டிதரும் இங்கே வாழ்ந்த இந்த நிலத்துல கூத்தாடி எல்லாம் நாட்டிலே கொண்டாடுகிற நிலைமை வந்துவிட்டது என்பது எங்கள் தாத்தா ஆன்மா கூட மன்னிக்காது. அவர் வழிவந்த பிள்ளைகள் அவர் கண்ட கனவை நினைவாக்க இந்த மண்ணின் விடுதலைக்காக தமிழ் தேசியத்தையும் இந்த மண்ணினுடைய வீரத்தையும் தூக்கி பிடிக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். விவசாயி சின்னம் என்பது வெறும் சின்னம் அல்ல. இந்த நாட்டில் மருத்துவம் தோற்கலாம், பொறியாளர் தோற்கலாம், என் விஞ்ஞானி கூட தோற்கலாம், சோறு போடுகிற விவசாயி தோற்கக்கூடாது. அந்த விவசாய சின்னத்திலே மீண்டும் இதே களத்தில் விருகம்பாக்கத்தில் தேர்தல் களத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். தேசிய தலைவர் தேவர் பெருமகனார் புகழ் போற்றுக.